நம்ம சிலர் ஒருவேளை நம்ம வந்துட்டு எப்படி ஏசப்பா போய் காட்ட முடியும், என் சரீரத்துல தான் இன்னும் வியாதி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நின்னுடுவோம்னு சொன்னா, அங்கேயே நின்னுட்டு இருப்பாங்கன்னு சொன்னா அற்புதம் நடக்காது. அற்புதம் எப்ப நடக்கும்? இவங்க நடந்தா அற்புதம் நடக்குமா? இவங்க நடக்கலைன்னா அற்புதம் நடக்காதான். நீங்க நடந்தா அற்புதம் நடக்கும். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா அற்புதம் நடக்கும். நீங்க கீழ்ப்படியாம சோர்ந்து போய் நின்னுட்டீங்கன்னு சொன்னா அற்புதம் நடக்காதான். அதனால சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிங்க. ஐயோ அவ்வளவு தூரம் போக முடியுமா? ஐயோ ஜனங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஆசைரன் பக்கத்துல எல்லாம் போக முடியுமா? தேவனுடைய வார்த்தை நம்புவோம். அவர் அற்புதம் நடக்கும்னு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை நம்பி நடங்க. நடக்க 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 அற்புதம் நடக்கும். As you walk, you will see your miracle. அவர்கள் விசுவாசித்தார்கள், அற்புதம் நடந்தது. நாமளும் விசுவாசிப்போம், அற்புதம் நடக்கும். Have mercy on us. And Jesus saw them and said, Go show yourself to the priests. Oh yeah, we in that. And as they went, they were healed and had leprosy no more. Whoa, woohoo!